ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் கிராண்ட் ஃபினாலேக்கான ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதை பற்றியும் பேசிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கமருதீன் பார்வதி என்ன ஆச்சு அப்படின்ற அப்டேட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸில் மிக்சர் பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ யாருனாலும் வின்னர் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் நமக்கு ஒரு 3 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து வந்துடும். அது வந்த பிறகு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னப்பா நடந்துச்சு, யாருப்பா உள்ளே வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபினாலேயில் கானா வினோத் அவர்கள் வாட்டர்மெலனுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருக்கு. அமித்தும் அவங்களுடைய பொண்ணும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அண்ட் ஆதிரையோடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் பாருக் அமிர்தன் இருந்தால் பாருக் அமிர்தன் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அது இல்லை அப்படின்றதுனால பிரஜன் சாண்ட்ரா த ஹேப்பனிங் கப்புள் அவங்களும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இதுதான் வந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேருக்கு உள்ளே இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து டின்னர் கொடுத்து சூப்பர் சிங்கரில் இருந்தோ இல்லை வேறு யாராவது ஒரு ட்ரூப்பில் இருந்தோ வந்து பாடுவாங்க. பாடி என்ஜாய் பண்ணி அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. நமக்கு வந்து எடிட்டிங்கில் வரும். எடிட்டிங்கில் நாளைக்கு எபிசோட் நம்ம ஃபினாலே பார்க்கும்போது வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து டான்ஸ் ஆடி ஒரு வைப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நமக்கு ஒரு 9-10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து கட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா. அடுத்து கமருதீன் வரேன்னு சொல்லிட்டாரு. பட் அவருக்கு ரெட் கார்டு ரிவோக் பண்ணப்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ரிவோக் ரெட் கார்டுங்கிற கான்செப்டை மறந்துடுங்க. அது பண்ணணுன்னா வாரத்திலே பண்ணியிருக்கணும். அது 98 நாளே பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க ரிவோக் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க போட்டிக்குள்ளே வராங்கன்னு அர்த்தம். திருப்பி மக்களுடைய முடிவில் தான் வெளியேற்ற முடியும். ஸோ ரிவோக் ரெட் கார்டு கிடையாது. சும்மா கூப்பிட்டு வச்சு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி மிஞ்சி போனால் ஒரு ஏவி, அதாவது ஏவி கூட போட மாட்டாங்க. பட் சேதுபதி வந்து இந்த சீசனில் எப்படினாலும் பண்ணுறாருல, அதனால் கமருதீனை கூப்பிட்டு வச்சு ஒரு ஏவி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கமருதீன் வர்றது ஒரு 95% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்மாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அதனால் அவர் கன்ஃபார்மு. பார்வதி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அது 98th டேலேயே. பட் இப்போ அவங்க வரனா கூட அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் உண்டு. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து நம்ம பார்வதிகிட்ட சொல்கிற மாதிரி பார்வதி வந்து ரெட் கார்டு அந்த இதில் வந்து ரெட்டு செலக்ட் பண்ணுவாங்க. உழைப்பின் மரணம் வந்து சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க ரெட் கார்டு எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. அவங்க வாழ்க்கை அவங்களே டே அப்படின்னு பார்த்தா உள்ளே வரும்போது நிறைய பேர் ரெட்டு தான் எடுத்தாங்கடா அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அந்த கண்டிஷன் என்ன, ரிவோக் ரெட் கார்டு ரிவோக் பண்ணணுன்ட்டு. இப்போ அது பாசிபிள் கிடையாது. இப்போ வந்து அவங்க ரிவோக் ரெட் கார்டு கொடுத்தாலும் கண்டஸ்டண்ட்டாக எப்படி இப்போது ஏற்கனவே ஓட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் வாய்ப்பு இல்லை. பார்வதி கண்டிஷனை நிறைவேற்ற முடியலைன்னா என்ன ஆகும், பார்வதி வரமாட்டாங்க. அதே தான் வரல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினாலேருந்து ஒதுங்கிட்டாங்க. ஸோ நோ மோர் பாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ கமருதீன் தான். ஸோ கமருதீன் கூட டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு சின்ன ஏவி போட்டு முடிச்சுருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி ஒரு இன்ட்ராக்ஷன் வைப்பாங்களா, அவர் கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி அந்த மாதிரிலாம் வந்து இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ மேபி ஒரு ஏவி போடுறதுக்கான வாய்ப்பு, சின்ன வாய்ப்பு இருக்குது. பட் கமல் சார் வந்து ஏவி கூட போடல. ஜஸ்ட்டு மகத்தை பார்த்துட்டு லைட்டாக வந்து ஸ்பைல் பண்ணி விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ட்ரெஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா லைவில் பார்த்தீங்களா இல்லையா. அதுக்கு வந்து ஒரே ட்ரெஸ் கலர் வந்து சபரி அரோராக்கு ஒரே இது மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு திவ்யா விக்ரம் தான் அப்படின்றாங்க, சபரி அரோரா தான்றாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சீசன்லேயும் அப்படி தான் வரும். அசீம் விக்ரமன் ஷிவின் மைனா இருந்தபோது அசீம் விக்ரமன் ஷிவினுக்கு 3 பேருக்குமே 3 கலருமே மிக்ஸ் ஆகி தான் வந்துச்சு. அப்போ யார் சொல்லுவீங்க? அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு அப்படி தான் பண்ணுவாங்க டிசைனிங் பண்ணும்போது. சரிங்களா. ஸோ அதனால் அது வந்து நம்ம பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுதா இல்லை பெருசாக ஏதாவது கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம சாண்ட்ராவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் திவ்யா போட்டு அடிச்சுட்டு கிடக்காங்க. எதுக்குன்னே தெரில. ஏன்னா திவ்யா தான் ஐஸ்கிரீம் மேட்டரில் விஜய் சேது சொல்லுவார்ல, ஏம்மா உன் புருஷன் வந்து திவ்யாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாருமா, அது என்ன உங்ககிட்ட கேம் ஆடிட்டு இருக்காரு, அது அவருக்கு தெரில உன் புருஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அதை வச்சு திவ்யா தான் இதை வந்து கிரியேட் பண்ணி இவங்க 2 பேர்கிட்டையும், யார் நம்ம சாண்ட்ராக்கிட்டையும் பிரச்சனைகிட்டையும் க்ளோஸாக இருந்து அவங்க கேம் வந்து இது பண்ணாங்களாம், உடச்சாங்களாம். என்னத்தையாவது பேசிகிட்டு இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள்?